தமிழனே இது கேளாய், பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். பொற்றாமரை இதழ் வாசகர்களுக்கு இனிய வணக்கம். நம்மோடு கவிஞர் இசை இணைந்திருக்கிறார். கவிஞர் இசையுடன் பொற்றாமரை இதழுக்காக நேர்காணல் எடுப்பது ராபுபாலன். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா. ரொம்ப சந்தோஷம். தமிழ் இலக்கியத்தில், தமிழ் கவிதை சூழலில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் பொற்றாமரையோட முதல் இதழுக்கு நேர்காணல் கொடுக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பேசுவோம். நிறைய கேள்விகளுக்கு போயிடுறேன். சமீபத்தில் உங்களுடைய இசை கவிதைகள் மொத்தமாக தொகுப்பாக வந்திருக்கிறது. வாசகர்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு 20 ஆண்டுகள் அல்லது நீங்கள் இன்னும் இளைஞராக இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி இந்த முயற்சி எடுக்கணும்னு தோணுச்சு? உண்மை சொல்லணும்னா ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஏன் எவ்வளோ சீக்கிரம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. சில பேர் கொஞ்சம் முன்னாலேயே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி தொகுத்து பார்த்து போகணுன்னு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா சில நெருங்கிய நண்பர்களுடைய திடீர் மரணங்கள் என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. காலம் ஒரு இடத்துல கொஞ்சம் அச்சுறுத்தலை ஒன்றா மாறி இருக்குது. அதுக்கு முன்னால் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுதான் இவ்வளோ வயசில் மரண பயம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிஷேவாக இருக்காது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு பயம் இருக்குது, காலத்தை குறித்து பயம் இருக்குது, வந்துருச்சு. அதனால் சரி, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய எல்லா கவிதைகளும் தொகுத்து பார்க்குறது பெரிய சந்தோஷம் இல்லை. அப்புறம் எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன தொகுப்பாக போட்டிருக்கும்போது எல்லோரும் அந்த தொகுப்பு முழுசாக முழு தொகுப்பாக போடும்போது அவங்களுக்கும் தொகுத்து பார்க்குறக்கு ஒரு வசதியாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன தொகுப்பாக 100 கவிதை அப்படியே போட்டு ரொம்ப கிட்டத்தட்ட 10 தொகுப்புன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் ஒரு முழு தொகுப்பு போட்டுருவோம் அப்படின்னு 2 காரணம். அதுதான் மகிழ்ச்சி. அது உண்மையில் உங்களுக்கு நீங்கள் தான் முதல்ல ஒரு இளம் கவிஞர் மொத்த தொகுப்பையும் கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ அது வாசகர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்கும். மொத்தமாக உங்களுடைய கவிதைகளை ஒரே புத்தகத்தில் வாசிக்கிறது அப்படி தான் ஒரு வாசகனாக நானும் உணர்ந்தேன். இப்போ சௌமியா குட்டி சௌமியா ஆகிறதுங்கிறது இயல்பு இல்லையா? ஆனால் சௌமியா குட்டி ஆகிறதுங்கிறது கவிதை. காற்றுபோது மண்ணத்து பூச்சி எப்படி உருவாச்சு? அதுக்கு முன்னாலே சில இதழ்களில் நீங்கள் கவிதைகள் எழுதிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம். காற்றுபோது மண்ணத்து பூச்சிக்கு முன்னால் நம்ம எல்லாரும் போல வைரமுத்து அப்படித்தான் உள்ள நுழைஞ்சோம். ஒரு கட்டத்தில் நவீன இலக்கிய பரிச்சயம் ஏற்படுது. அதற்கு முன்னால் எழுத தோங்கினது அப்படிங்கிறது புன்னகையில் தான் அதிகம் நிறைய எழுதியிருக்கேன். அம்சுப்ரியா, ரமேஷ் அப்படின்னு அவங்களுடைய ஆசிரியர்களோட புன்னகை இதழ் வந்தது. அது ஒரு இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான சந்திப்பு புள்ளியாக அது இருந்தது. இளங்கோ கிருஷ்ணன், நான் எல்லாருமே புன்னகை இதழில் அது ஆரம்பித்தோம். அப்புறம் தீம் தரிடா புன்னகை இதழ் இது மாதிரி இதில் தான் எழுத ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாலேயே ஆனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த முதல் கவிதை தொகுப்பு வந்துச்சு. அது உண்மையாக என்ன காரணம்னா, அது வழி தெரியலன்னு சொல்லி இலக்கியத்துக்குள்ளே நுழையிறதுக்கான இன்னைக்கும் நிறைய பேர் தொகுப்பு போடுறது அப்படிங்கிறது அதுக்கு என்ன பண்ணணும், தொகுப்பு போடுறதுனா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர். நான் அந்த டைமில் நான் அப்படி தொகுப்பு போட்டால் கவிஞர் நம்ம ஒத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. அப்புறம் இந்த தாமியா சாக்கோட்டத்தில் நிறையா கலந்துட்டு இருக்கும்போது கவிஞர்களை சொல்லி அழைக்கும் போது சொல்லுவாங்க, இந்த தொகுப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படி எங்கேயாவது கூப்பிட்டா ஒரு தொகுப்புமே போடலையே, நம்ம ஒன்றுமே சொந்தக்காரர் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தான் கச்சப்பா அந்த தொகுப்பு போட்டது. அந்த தொகுப்பில் பொருட்படுத்தும்படியான கவிதைகள் எதுவும் இல்லை. இப்போ திருப்பி எடுத்து படிக்கும்போது ரொம்ப அது ஆனால் அந்த முயற்சியை நம்ம ஒழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால சில பேர் அந்த முதல் தொகுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அப்படி ஒன்று இருக்குது, ஆனால் அதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறனால தான் அதை வெளியிடுறதோ இல்லையோ, அது ஒழிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. திரும்ப ஒரு படிக்கும்போது அந்த கவிதைகளை எடுத்து படிக்கும்போது எனக்கு பரிசளிக்க அப்படிங்கிற வார்த்தையும் கூட தெரியல.
நான் வாங்கி குடித்த பூனைக்குட்டி பொம்மை அப்படின்னு எழுதியிருக்கேன். பரிசளித்தனோட எனக்கு எழுத தெரியாத அளவுக்கு தான் என்னோட கவிதை அப்போ இருந்திருக்கு. என்னடா உனக்கு பரிசளித்த சொல்லு கூட தெரியாதா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு நான் ரொம்ப கேவலமாக இருந்து அந்த வரி படிக்கும்போது, நான் உனக்கு வாங்கி குடித்த பூனைக்குட்டி பொம்மைங்கிறது ஒரு வரி ஒன்று வருது. ஆனால் எல்லாருமே அப்படி தானே வர முடியும். அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு முயற்சி. ஆனால் அதுக்கு அப்படி தான் எல்லாத்துக்கும் உள்ள நுழைய முடியும். அப்படி தான் தட்டு தடுமாறி தானே எடுத்துனே முதல் தொகுப்பிலேயே பெரும் சாதனைகள் செய்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிது. அது எல்லாத்துக்கும் அது வாச்சிடாது. எனக்கு அந்த தொகுப்பெல்லாம் ரொம்ப அப்படி மெதுவாக தான் வர முடிஞ்சது. சில நண்பர்களோட சேர்ந்து இருவூரில் இளைஞர் இளைஞர் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோடலாம் சேர்ந்து இலக்கியம் பேசி என்னோட தொகுப்பும் இளைஞரோட தொகுப்பும் ஒன்றா ஒரே நாளில் இருந்தது. முதல் தொகுப்பு என்னோட 2 பேரோட தொகுப்புமே ஒன்றா தான் இருந்தது. அவங்களோட நிறைய விடிய உட்கார்ந்து இலக்கியம் பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த காற்று ஒரு மண் பூச்சி இன்னொரு தொகுப்பு. இப்போ சில பேர் கேட்பாங்க அந்த தொகுப்பு எங்கே படிக்கணும், அதில் படிக்கிற கொண்டு இல்லை, ஆனால் அதை ஒழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருக்காரு. எண்ணிக்கையில் இப்போ 2வது தொகுப்பு ஒரு மீன் கிளற்ற நதி. அது வந்துட்டு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அது நிறைய புதிய வாசகர்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு தொகுப்பாக இருந்துச்சு. முதல் தொகுப்பு அந்த மாதிரி காற்றும்போது மன்னத்து பூச்சி. 2வதுங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு நிறைய விருதுகள் பெற்ற தொகுப்பு. இன்றைக்கும் நிறைய இளைஞர்கள் தேடி வாசிக்கக்கூடிய, நிறைய பேருக்கு எல்லாரும் பரிந்துரைக்கிற தொகுப்பாக அது இருக்குது ஒரு மீன் கிளற்ற நதி. எப்படி அந்த காற்றும்போது மன்னத்து பூச்சியிலிருந்து இதுக்கு பயணம் ஆகி வந்தீங்க? அதுக்கு நடுவில் ஒரு 8 வருஷம் ஒர்க் வேலை இருக்கு நண்பா. அந்த பீரியட் வந்து உண்மையாலுமே வந்து இலக்கிய வெறி கொண்டு அலைஞ்ச பீரியட்னு சொல்லலாம். அந்த பீரியடும் தான் நானும் இளங்கோவும் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஹோமோசெக்சுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லாத குறையா எல்லா இடத்துலையும் இருக்கும். காலையில் பார்க்குக்கு போனால், அப்போ கெட்ட வழக்கங்கள் ஒன்றும் இல்லை. காலையில் பார்க்குக்கு போனால் உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா பார்க் போன இதெல்லாம் வந்து தட்டி விசில் ஊதி வெளியில் போகணும்னு சொல்கிற வரைக்கும் பேசுவோம். நடுவில் வந்து இப்போ பெருசாக உணவுக்கு பெரிய ஆடம்பர உணவுக்கும் கூட பெருசாக காசாக போகணும்னு பேச இருக்காது. அதில் வெளியே வந்து அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய பெருசாக தோணலை. அதெல்லாம் இப்போ அது பெருசாக அப்படியே வறுமையில் வாடணும் அப்படின்னு போய் சொல்லுவதுக்குள்ள அதெல்லாம் தாண்டி வந்து இலக்கியம் அப்படி வந்து நரம்புல பயங்கரமாக கொதிச்சு ஓடுன ஒரு பருவம் அப்படின்னு அந்த பருவத்துக்கு தான் சொல்லுவோம். ஏன்னா அப்போ வந்து இப்போ ஒரு மீன் நதிக்கு அப்புறம் நம்ம கவிதைகள் கொஞ்சம் கவனிக்கப்படுது, பேசப்படுதுங்கிற ஒரு இது அந்த பருவத்தில் அதெல்லாம் தெரியல. நம்ம கவிதைகள் நம்ம வந்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு பைத்திய நிலையில் இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, நிஜமாவே நம்ம எழுதுறது வாசகர்களுக்கு பிடிக்குமா, போகுதா, இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதான்னு ஒன்றும் தெரியாதல்ல. அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறையா வாசித்தது, நண்பர்களோட உரையாடினது, எல்லா பக்கம் இலக்கிய கூட்டங்களுக்கு போனது, அப்படி இப்படி நிறையா வந்து கவிதையியல் சார்ந்தும் வந்து அப்போ வந்து நிறைய நாணய அனுபவம் உட்காந்து நிறையா பேசியிருக்கோம். அப்போது நான் பேசுனது இல்லாமல் நிறையா அப்போ தான் அறிமுகம் எங்களுக்கு அந்த உயிர்மொழியில் எழுதுகிற ஜெயமோகன் எழுதிய கட்டுரை, சுகுமாரன், மணிசூத்திரனோட கவிதைகள், இது எல்லாமே வந்து அந்த பருவத்தில் தான். அந்த மணிசூத்திரன் நீராலானது, அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நீராலானது, சிலைகளின் காலம், இந்த 2 தொகுப்பும் வந்து கிட்டத்தட்ட மனப்பாடமாக குறையாக நாங்கள் வாசிச்சிருக்கோம். அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அது கவிதைகளை கற்றுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்தது. இலக்கியத்தில் நாம் யார் முகத்தில் முழிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட நேர்பேச்சிலையும் சொல்லியிருக்கீங்க, கட்டுரையிலையும் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு சத்திய வாக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. யார் முகத்தில் முதல்ல முழிக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் யார் முகத்தில் முளைச்சிங்க, அது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்களோட முகமா, இல்லை வேறு காலகட்டத்தில் வேறு ஆட்களா? ஆமாம், அதை எழுதுனது சுகுமாரன் சாருக்காக. அது சத்தியமான ஒரு வாக்கு தான். இப்போ அவங்க ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்லூர் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னா, நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட சிக்கி சின்னாகினமாகி, எனக்கு ஒரு கவிஞர் ஒருத்தர் தெரியும். அவர் எழுதும்போது ரொம்ப ரொம்ப சிக்கலான படிமங்களை வச்சு கிட்டத்தட்ட குட்டிக்காரனை படிக்காத குறையெல்லாம் கவிதை எழுதினார். கடைசியில் அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி என்னை பார்த்து வந்து, இசை இருக்கிறதுலே எது தெரியுமா இப்போ ஈஸியாக கடினமானது எளிமையாக எழுதுறது தான் அப்படின்னா.
இந்த வெங்காயத்தாண்டா இதுக்கிட்ட 5 வருஷமா போய் சொன்னது எனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படின்னு. இப்போ அந்த அவருக்கும் எனக்கும் ஆனது ஒரு 5 வருஷம். என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஒரு 5 வருஷத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. வேற யாரோ ஒருத்தர் நான் வழிகாட்டி ஏற்றிருந்தா யாரோ ஒருத்தர் முன்னால் அவருடைய எழுத்துக்களை படித்து அவரை ஃபாலோ பண்ணலான்னு போயிருந்தேன்னா நானும் இப்படி போய் ஒரு சுற்றி வந்து அப்பவும் பெருசாக ஞானப்பழம் கிடைக்கல. அவர் சுற்றி வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆமாம், இது வந்து ஷார்ட்கட் அம்மையப்பனை சுற்றி வந்து ஞானப்பழம் தருணமாக அது எளிமை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வர்றதில்லை. எளிமை அப்படிங்கிறது. அப்புறம் சும்மா சார் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினார் முதல்ல. அப்போ என்னையும் அவர் தெரியாது, அவருக்கு எனக்கு தெரியாது. இந்த காற்று வரும் வண்ணத்துப்பூச்சி தொகுப்பு நான் சில பேருக்கு மட்டும் அனுப்பினேன். அது எனக்கு அப்போது ஒன்று கல்யாண்ஜி அவர் ஸ்டைல்லையே லெட்டர் எழுதி அவருக்கு அந்த புத்தகம் போச்சாங்க கூட எனக்கு தெரியல. அவர் ஸ்டைல் அவர் எப்படி எழுதுவார்னு சொல்லி அதே மாதிரி கடிதம் எழுதி போட்டார். சும்மா சாருக்கு ஒரு அவரோட அப்போ திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணார். அது அவரோட முகவரியை வாங்கி அவருக்கு ஒரு கடிதம் போட்டேன். அவர் அந்த தொப்பில் படிக்கிறப்போ இல்லை எப்படி படித்தாருன்னு அதை எப்படி படித்து அவர் சகிச்சுட்டாருன்னு நினைக்கும் போது இப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. அது ஆனால் அந்த புத்தகத்தை இப்போ பொறுப்பாக படிச்சுட்டு அவர் ஒரு கடிதம் ஒன்று போட்டிருந்தார். அந்த கடிதத்தின் கீழே ஒரு வரி ஒன்று எழுதியிருக்கார். எழுத்திற்கு நான் என்றென்றைக்குமாக கைக்கொள்ளும் சூத்திரம் என்பது ஒன்று உண்டு, அது தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரம் ஒழிந்துவிடுதல் அப்படின்னு ஒரு வரி ஒன்று இருந்தார். நம்ம வந்து மாஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறது இருக்கலாம். நான் எழுத்துக்கு என்னென்றைக்கு அது ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் எழுத்துக்கு என்னென்றைக்குமாக என்று நம்பும் சூத்திரம் ஒன்று உண்டு, அது தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரம் ஒழிந்திடுதல். இந்த தெளிவுக்கு பின்னால் நீ உங்களை வந்து யாரும் பூச்சாணி ஆக்க முடியாது. ஊடகமான ஒரு மொழியை வச்சோ உனக்கு வானத்து காமிச்சிட அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இல்லாத கையிலிருந்து புறாவெல்லாம் எடுத்து வந்து இவனை ஏமாற்ற முடியாது, இவனை வந்து பெருசாக வந்து பயமுறுத்த முடியாது. ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியும் அவங்க லிட்ரேச்சர் என்ன, அதுக்கும் தெளிவின்மைக்கும் தெளிவின்மை ஒரு இடத்துல அதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கிற இடத்துல தெளிவின்மையோடு இருக்குது, அது கலங்கி இருக்குது. அதையே போய் நம்ம தொடரோம் அப்படிங்கிற இடம் அது வேற. இது வந்து எழுத்துல இருக்கிற கோணங்கித்தனங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வேண்டியதில்லை அப்படிங்கிறது எனக்கு முன்னாலேயே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது வந்து அந்த வரியை எழுதுன்னு சுகுமாரன் சார் இருக்காரா. ஆனால் இப்படி நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இளம்பையோட சொல்லலாம், அவங்களோட நிறையா பேசியிருக்கோம். அவன் என்னையோட நிறையா வாசிக்கிறவன். அவனை சொல்லலாம், ஜெயமோகன் சொல்லலாம், மனுஷி உத்தரன் சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சங்கராம சுப்பிரமணியனோட கவிதைகள், இந்த பகடி சார்ந்த கவிதைகள்லாம் அப்புறம் பின்னால் கிட்டத்தட்ட சிவாஜி புத்தகங்கள் எழுத போதெல்லாம் எனக்கு முன்னால் ஆனால் அவர் அது நிறைய எழுதியிருந்தார். நிறையானா கொஞ்சமே எழுதியிருந்தார். ஆனால் அது எழுதின சில கவிதைகள் வந்து ரொம்ப இந்த சிங்கத்திற்கு பழுதுவன் அது மாதிரி சில கவிதைகள் இருக்கும். ரொம்ப குறைவாக எழுதியிருந்தார். ஆனால் கவிதை இந்த ஸ்டைலில் கவிதை பண்ணலாம், அது ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சங்கர் மூலமாக கிடைச்சது. நான் அதை ஒட்டி அது அந்த அழகையிலும் சுகுமாரன், மனுஷி உத்தரன் இதெல்லாம் சேர்ந்து ஏதோ புதுசாக உருவாச்சா எனக்கு தெரியல. எழுதும்போது இது எதுவும் தோன்றதில்லை. எழுதும்போது ஒரு கவிதை எழுத அவ்வளோதான் இல்லையா. எழுதும்போது எனக்கு சுகுமாரனும் ஜெயமோகனும் மனுஷி உத்தரனும் சங்கரன் உதவி செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை தொடர்ந்து கவனிக்கிறவன் வாசிக்கிறவன் அப்படிங்கிற முறையில் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் தமிழ் இலக்கியம் படிச்சீங்க இல்லைங்களா? இல்லை, நான் சொல்ல நான் தமிழ் இலக்கியம் நான் டிஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து போஸ்டலில் வந்து நான் பிஏ எம்ஏ தமிழ் படித்தேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி அதை ரொம்ப தீவிரமாக எடுத்து படித்தேன்னு சொல்ல முடியாது. படித்து எழுதி அதில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் படித்ததான் எப்போ யாராவது கேட்டால் தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டது எனக்கே ஞாபகம் என்கிட்ட அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்லன்னு சொல்லி. நான் தமிழ் கற்றுட்டது அப்படிங்கிறது வந்து என்னுடைய இலக்கியத்தோட எனக்கு முன்னால் தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நினச்சேன். நான் வந்து ஒரு மாதிரி ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நாங்கள் அப்போ படிக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக. ஆனால் பள்ளி நாட்கள்லேருந்தே வந்து தமிழ் மேலே ஒரு ஆர்வம் உண்டு. அதனால தான் தமிழ் இலக்கியம் சரி ஏதோ ஒரு டிகிரி படிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்லும்போது சரி நம்ம இதை படிப்போம் அப்படின்னு படித்தது நான் பிஏ எம்ஏ எல்லாம். அது வழக்கம் போல் வந்து அப்புறம் நீங்கள் வந்து அது பெரிய விந்தை என்னென்னா நீங்கள் வந்து திருக்குறளை வந்து தனியாக படித்தா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
அதை கொண்டு போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டி புத்தகத்துக்குள்ளே வச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும். அப்படி ஒரு பெரிய விந்தையாக இருக்கும். புறநானூறு தனியாக படித்தா நல்லா இருக்கு. அதை கொண்டு போய் எம்கே யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அப்படி ஏதோ நம்ம மாணவர் போல மண்டகுள்ள அப்படி ஏதோ இருக்குது போல இருக்குது. புத்தகத்தை வந்தால் தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நானும் கிட்டத்தட்ட எம்ஏ பிஆரில் அப்படி தான் பாஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட அப்படி பாடலில் வாங்கி தான் பாஸ் பண்ணேன். இந்த பழமொழி இலக்கியம்லாம் நான் என்னோட நான் ஒரு லாங்குவேஜில் ஒன்று எழுதுகிறேன், எனக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசிக்க தோணும். இல்லை, நான் தொடர்ந்து வாசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த தமிழ் இலக்கியம் படித்ததுக்கு அப்புறமான உங்களுடைய மொழிதலுக்கும் அதுக்கு முன்னால் ஒரு மொழிதலுக்கும் அந்த தாக்கம் இருந்த மாதிரி உணர்ந்தேன். அது இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கச்சிதத்தன்மைக்குள்ளே வந்த மாதிரி, இன்னும் ஒரு பரந்த சொற்களுக்குள்ளே உங்களுடைய கவிதைகள் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் பழந்தமிழ் சொற்கள் எல்லாம் நீங்கள் கையாள ஆரம்பிச்சிங்க. அது சரிதானா? அது அதுக்கப்புறம் தான் சரிதான். அது நான் இதுலேயே கிட்டத்தட்ட இப்போ 2000 தொகுப்பு உரிமை முன்னேற்ற நதி அது முடிச்சுமே நான் பழந்தமிழ் இலக்கியங்கள் அதிகமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். தனிப்பாடல் திரட்டெல்லாம் நிறையா வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெண்டாவது என்னோட கட்டுரை தொகுப்பு அதனை மீது அறிவு அதுவே அப்புறம் எனக்குள்ளே அது இது இருந்துட்டு இப்போ முதல் தொகுப்பில் உரிமைகளிலேயே பழந்தமிழ் இலக்கியத்தில் வந்ததுதான். அப்புறம் அதனை மீது அறிவினர் சேர்த்துங்க டைட்டிலே ஔவையார் டைட்டில் தான். அது ஏதோ உள்ள ஓடிட்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அதனை மீது அறிவினர் சேர்த்தல் எழுதும்போது நான் பழந்தமிழ் இலக்கியங்களை நிறையா வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். குறிப்பாக தனிப்பாடல் திரட்டு, தங்க இலக்கியங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய செல்வம். அது அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு சில சொற்கள் எல்லாம் அப்படியே படிச்சோன்னா பறக்கிற மாதிரி ஆகிடும். சில சொற்கட்டுகள் இப்போ கம்பருடைய சில சொற்கட்டுகள் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே கூட கம்பருடைய ஒரு வரியை படிச்சோன்னா இலக்கியம் படிக்க வந்ததோட பெரிய புண்ணியங்கிற மாதிரி அதுக்கு சாதாரண சொற்கட்டாக தான் இருந்தது. ஆனால் அது ரெண்டு சேரும்போது அப்படியே ஒரு பெரிய ஃபயர் உள்ள ஒன்று வெடிக்கும். அது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாகவே உள்ள அப்படி பொங்கி வரும். அது இலக்கியம் படிக்க வந்ததோட பெரிய பயன் அப்படிங்கிறதால அந்த மாதிரியான தருணங்கள் தான் அதெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடு இருக்கிறனால அது என்னோட கவிதைக்குள்ளேயும் அதுக்கப்புறம் நிறையா வந்துருச்சு. ஆட்டுதிய முதையங்கள் நம்மளுடைய ஒரு சொல்லிலிருந்து ஒன்று உருவாக்குனது. அப்புறம் வெந்துயர் முறுவல் அப்படிங்கிறது நம்மளுடைய சொல்ல முன்ன பின்ன முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பனை அப்படின்னு ஒரு வரி ஒன்று இருக்குது. அந்த தேசத்தில் இருக்கிற பெண்களை பற்றி வர்ணிக்கும் போது முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பனை அப்படின்னு இருக்குது. நான் வெந்துயர் முறுவல் அப்படிங்கிறது முன்ன பின்ன மாற்றி வச்சிருக்கேன். இந்த உடைந்தெழுந்தோட ஒரு காதல் கவிதையோட ஒரு பாட்டு பேரே வெந்துயர் முறுவல் அப்படிங்கிறத. அந்த சொற்கட்டு அதைய இந்த காதலுடைய இதை எல்லாமே சொல்லியிருக்கு. துயர் முறுவல் மகிழ்ச்சியும் துயரமும் கலந்த ஒரு காதல். அவ்வளோதான். காதலை அப்படியே புளிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அது போகிற போக்கில் சும்மா ஒரு சின்ன வர்ணனை தான். ஆனால் அதுக்குள்ளே காதலுங்கிற ரொம்ப விசித்திரமான உணர்வோட சகலமும் இருக்குது. வெந்துயர் முறுவல் அப்படிங்கிறது அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. அது ரொம்ப அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. அது அப்படி ஒரு சொற்சேர்க்கைக்கு ஒரு வாரத்துக்கு அதுவே நம்ம குணமாக இருக்கும். அது மாதிரியான நிறையா சொற்கட்டுகளை பார்க்கும்போது அது நம்மளுடைய கவிதையிலையும் பிரதிபலிக்க தான் செய்யும். ஒரு கவிதையில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஏன் கதை எழுதலை, ஏன் நாவல் எழுதலை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்துடுது. நீங்கள் அந்த கேள்விகளை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? ஆமாம், அது எதிர்கொண்டிருக்கேன். நான் சிறுகதை 1-2 எழுதியும் பார்த்துருக்கேன். அது நானும் சிறுகதைன்னு நினச்சி எழுதி பார்த்தேன். அது சுகுமாரன் சார் 3 பேர் படித்தாங்க. படிச்சுட்டு இது கட்டுரையாக போட்டுடலாங்க மாதிரி சொன்னாங்க. மோகனானங்க ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட அனுப்புனா நீ அனுப்புன என்னை யாரோ இதற்கு அனுப்புனீங்கன்னா யாராவது சிறுகதைக்கு போடுவாங்க, ஆனால் அனுப்பிடாது அப்படின்னாரு. அதனால் என்னுடைய சிறுகதை வாழ்க்கையை 2 பேரும் ஆரம்பத்திலேயே கிளியே இருந்துட்டாங்க. அது வேறொரு உலகம்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது ஒரு வேளை நான் கட்டுரை முயற்சி செஞ்சால் ஒரு வேளை வரலாம். நான் அதிக முயற்சி ரொம்ப ஒரு 2-3 கதைன்னு நினச்சி நானாக 2-3 கதை எழுதி பார்த்தேன். அந்த 2-3 கதையும் ஒழுங்காக வரல. அப்புறம் நான் அதை தொடரலை. அப்புறம் இன்னொன்று அது ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு லேண்டுன்னு ஒன்று கதை நடக்கிறது ஒரு லேண்டு இல்லை. அப்புறம் இந்த விவரணை ஒன்று இருக்குல்ல, அதை எனக்கு அது வரமாட்டேங்குது. கவிதை ஒரு மாதிரி சின்ன ஸ்பார்க். உங்களுக்கு நாவலோ இதுவோ அந்த விஷயத்தை விஸ்தாரமாக போய் அட்டன் பண்ணுறது, பெரிய இதில் போய் அட்டன் பண்ணுறது எனக்கு அது
வராதா அல்லது நான் அதுக்கு பயந்துக்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயத்தோட ஸ்பார்க்கு இருக்கும். அது அது அதை நம்ம கவிதைக்குள்ளே கொண்டு வைக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தை போய் வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் தழுவிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது வரும்னு எனக்கு தெரியல. இன்னும் எனக்கு லேண்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான நான் எருவூருங்கிறது நான் வளர்ந்த போதில் கிராமம் தான். ஆனால் எனக்கு ஒன்றுமே அது தெரியல. எனக்கு இந்த உலகத்தோட புறவயமான புற சித்தரிப்புகள் இருக்குல்ல, அதில் ரொம்ப வீக். எனக்கு அது ஒன்றுமே தெரியாது. எனக்கு இப்போ ஒரு கதை நடத்துகிறேன், எங்கோ ஒரு இடத்துல நடக்கணும்ல, அது நடக்கிறதுக்கு இது என்ன இருக்குன்னு கூட எனக்கு சுற்றிக்கிற பொருள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் ரொம்ப வீக்குங்கிறனால அதில் வீக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒருவேளை அதை பயிற்சியினால் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லது எங்கள் நண்பர்களும் நீ அதில் வீக்குன்னு சொல்லி என்னை எழுத விடாமல் போயிட்டாங்களாங்கிறது தெரியல. ஒன்று 2 கதை எழுதுனா இதுக்கு மேலே எழுத முடியல. சில சமயம் தோணும் ஒரு நாவல் ஒன்று எழுதி பார்க்கலாமான்னு. ஆனால் ஐயோ சொல்லப்போனால் எனக்கு வாழ்க்கையே கூட ரொம்ப அவ்வளவு அலைந்திருந்த ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற. இப்போ எல்லாத்துக்கிட்ட ஒரு நாவல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மனுஷங்கிட்ட ஒரு நாவல் இருக்குது, அவங்களோட லைஃப் சார்ந்து எழுதுறதுக்கு ஒரு நாவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப அப்படி பெருசாக அலைஞ்சு தெரிஞ்ச வேறு நிலப்பரப்புகளில் வாழ்ந்த, ரொம்ப கடினமான சிக்கல்களை எதிர்கொண்ட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சொல்லவே அப்படியான இன்னொரு குரல் வேறு கேட்குது. நிறைய கடினமான சிக்கல்களை எதிர்கொண்ட ஆள் தான் நான். ஆனால் அது நாவல் பரப்புகளை எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பமாக இருக்குது. அது எப்படி எழுதுறது, அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப இன்னும் அது குழப்பமாக இருக்குது. ஆனால் அதை அப்படி எழுதுறதுக்கான அதுக்கு வேற ஒரு ஸ்கில். அது நீங்கள் என்ன அடிக்கிறக்க சொல்ல மாதிரி ஓரான்பாங்க சொல்கிற மாதிரி நான் கவிதை எழுத தான் ஆசைப்பட்டேன். கவிதை எழுதுவது என்பது கடவுளே பேசுகிற மாதிரி. அது நல்ல கோட்டுன்னு கடவுள் நம்மோட பேசுவது மாதிரி கவிதை எழுதுவது. நான் ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தேன். கடைசியில் கடவுள் என்னோடு பேசுவதில்லை என்று எனக்கு தெரிஞ்சிச்சு. கடவுள் என்னோடு பேசினால் என்ன பேசுவார் என்று நான் கற்பனை செய்ய துவங்கினேன். மிகுந்த மனவிரக்தியோடு ஒரு குமாஸ்தாவை போல் நான் பணி செய்ய துவங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் நாவல் எழுதுறதை பற்றி சொல்கிறார். அது நாவல் எழுதுறது, ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுக்குள்ள ஒரு குமாஸ்தா வேலை அப்படின்னு சொல்லி கீழான வேலைன்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு மன உரிமை வேண்டியிருக்கு, அதுக்கு உழைப்பு வேண்டியிருக்கு, ஃபிசிக்கலான உழைப்பு வேண்டியிருக்கு. அது உட்காந்து ஒரு சேர் டேபிள் வேணும், அதுக்கு உட்காரணும் முதல்ல. இப்போ என்னோட கவிதைகள் எல்லாமே ஒரு மாலை நடையில் 90% கவிதைகள் மாலை நடைகளில் மாலை நடை காலை நடையில் எழுதுகிற கவிதை தான். எனக்கு அப்படி உட்கார்ந்து வேலை செய்கிறதுல எனக்கு கிட்டத்தட்ட என்னோட கட்டுரைகள் எல்லாமே அப்படி கட்டுரை நிறைய எழுதிட்டேன். கட்டுரை தான் இப்போது சில இந்த பழைய அணைக்கடை சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் எழுதும்போது தான் நான் முதலாக கணினி முன்னால் உட்காந்து டைப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் கணினி முன்னால் உட்கார்ந்ததே இல்லை. அந்த முதல் தொகுப்பு அந்த அதனி மனித அறிவினர் சேர்ந்ததுக்கு நிறைய கட்டுரைகளாக இருக்கும். இது எல்லாமே நான் கவிதை யோசிக்கிற மாதிரி கட்டுரையை யோசிச்சுட்டு போயிட்டு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். உட்கார்ந்து எழுதுறதுங்கிற அந்த ஒழுங்கு இதுக்கு ரொம்ப அவர் ஒழுங்குத்தான் குமாஸ்தா வேலைன்னு சொல்கிறார், ஒரான்மாம் சொல்கிறது. இது நான் ஒரு முறை சொல்ல போய் எழுத்தாளர் குமாஸ்தான் சொல்கிறான்னு ஒரு பிரச்சனைகள் போய் நாங்கள் அப்படி சொல்ல அந்த ஒழுங்கு அதுக்குள்ள ஒரு குமாஸ்தன்மை இருக்குது. கவிஞனுக்கு தேவையில்லை. அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே கவிதை, நான் டான்ஸ் ஆடிட்டு கவிதை இருக்குது குத்துப்பாட்டு அனுப்புவது கிடையாது. 2 மணி நேரம் டான்ஸ் ஆடி எழுதுன கவிதை. எழுத்தாளனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அவனுக்கு உட்காந்து பேனாவையும் பென்சிலையும் உதறி எழுதணும். ஒருவேளை எனக்கு நான் அந்த மேட்ருக்கு செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அது அப்படியே எழுதாமே போச்சு. ஒருவேளை அது அது அப்படி உரைநடையோட பெரிய கவிதைக்கு எவ்வளவு கவிதை மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்கும், அதே சமயம் தமிழ் உரைநடை மேலே எனக்கு அக்கறை இருக்குது. அதனால நான் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டேன். நிறைய கட்டுரைகள் ரைட்டாக வடிவேலை பற்றி எழுதின கட்டுரைகள், இளையராஜா பற்றி எழுதின கட்டுரைகள், இதெல்லாமே நிறைய பேர் போய் சேர்ந்துச்சு. எனக்கு தமிழ் உரைநடை மேலேயும் ஆர்வம் இருக்குது. ஆனால் அது புனைவா சிறுகதையா நாவலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. பாப்பா பின்னால் ஏதாவது நடக்குது, அற்புதம் ஏதாவது நடந்தால் அது நீங்களும். இப்போ உங்ககிட்ட உங்கள் கவிதைகளில் சங்க இலக்கிய சொற்களும் இருக்குது, அப்படியே சமகால சொற்களும் புழங்குது. கூடவே நத்திங் ஸ்பெஷல், சக்ஸஸ், இந்த மாதிரியான ஆங்கில சொற்களும் புழங்குது.
இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் எப்படி அல்லாடுறீங்க? அது லியூகோடர்மாவாக வரும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நத்திங் ஸ்பெஷலாக வரும்போது, டிமானிட்டைசேஷனாக வரும்போது, சக்ஸஸ்னு வரும்போது ஏன் இசை சக்ஸஸை பயன்படுத்துகிறார், ஏன் வெற்றியை பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியா ஒரு சாதாரண வாசகனுக்கு அந்த கேள்வி வருது. அதுதான் இப்போது வந்து எனக்கு இல்லை சில சொற்கள் வந்து நம்ம வந்து தூய்மை வாதத்துக்காக அல்ல அந்த பழந்தமிழ் சொற்களை பயன்படுத்துறது. தமிழ் ஏன் அப்படி இல்லை, அந்த கவிதைக்கான ஃபீல் கொடுக்க அந்த கவிதை என்பது எப்பவுமே புதுசானது தான். புதிய ஒரு உணர்ச்சிகளை அது வளசோ என்னமோ நம்ம அந்த தருணத்தில் அந்த விஷயத்தை அட்டன் பண்ணும்போது ரொம்ப அவ்வளோ புதுசாக தான் போய் அட்டன் பண்ணுறோம். அது புதிதான ஒரு ஒரு தருணம். அந்த தருணத்தை வந்து நீங்கள் பழைய சொற்களை போட்டு போய் தொட முடியாது. அதனால தான் நம்ம வந்து அங்கே கட்ட ஓடுறது, அங்கே ஓடுறது, வரலாறு கட்ட ஓடுறது, அங்கே இங்கேயும் ஓடி அந்த தருணத்தை தான் அந்த அப்படியே அது நிகழும்போது அப்படி புதுசாக நிகழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளவு சிரமப்படுறது. அதனால தான் பழந்தமிழ் சொற்கள்லாம் வருது. அதே மாதிரி தான் வந்து அந்த புதுசுக்காக தான் நைஸுங்கிற சொல்லையை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு எப்போன்னா இப்போ சமீபத்தில் அர்ஜுன் ராஜ்னு ஒரு தம்பியோட தொகுப்புன்னு வந்துருக்கு. கிட்டத்தட்ட அந்த தம்பி என்னால் பாதிக்கப்பட்ட மாதிரியே வந்து நிறையா ஆங்கில சொற்கள் வருது. அந்த தொகுப்பு படிக்கும்போது இதுக்கடா இவ்வளவு ஆங்கில சொற்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு அப்புறம் என்னென்ன இது மாதிரி ஒரு வேலை நீ செஞ்சு செய்வனை வந்துற மாதிரி அது முன்னாடி நன்றி கவிஞரை செய்யார் போட்டிருக்காரு. அந்த தொகுப்பு படிக்கும்போது எனக்கு ஆங்கில சொற்களை யூஸ் பண்ணுறதுல எனக்கு இப்பவும் அது சிக்கல் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபீலை அப்படியே ஆங்கிலம் வழியாகவே ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சில சமயம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஷனாவோ அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிடுறோமா அப்படின்னா, அர்ஜுன் ராஜ் பற்றி மட்டும் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கும் கூட பொருந்தும். நானும் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படி நீ ஒரு உனக்கு எனக்கு உங்களுக்கு நீ சொன்ன போது அந்த கேள்வி சொன்னீங்க எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டிமானிட்டைசேஷன் உறுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னேன். ஆனால் அந்த தருணத்தில் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற சொல்லு கொடுத்த அந்த விஷயம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிற ஃபீல் கொடுத்ததா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு இது. அந்த கிட்டத்தட்ட டிமானிட்டைசேஷன்ங்கிறது புலங்கும் மொழியாக ஒன்று இருந்தது. இப்போ அந்த கவிதையை வந்து ஒரு மாதிரி புலங்கும் மொழிக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியான்னு நினைக்கிறாரு. அதனால இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த நைஸ் கவிதையை சரியாக எடுத்துட்டா நீங்கள் அந்த நைஸுங்க சொல்ல உங்கள் கைகள் எவ்வளோ நைஸாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வேறு போட்டிங்கன்னா அந்த எனக்கு வரல. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து அர்ஜுன் ராஜ் கவிதைகள் குறித்து யோசனை பண்ணும்போது சொல்லிச்சு மிருதுவாக நீ போட்டிருக்க முடியாதான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். உன் கைகள் அவ்வளோ மிருதுவாக இருக்கின்றன. அப்போ கூட எனக்கு பத்தில் நைஸ் அப்படிங்கிற சொல் கொடுக்குற ஏன்னா நீங்கள் அது அன்றாடம் இருக்கீங்களா நீங்கள் ஆக்சுவலாக அந்த கவிதை அப்படியே அந்த கவிதை துறக்கும் போது அப்படியே நடந்த கவிதை அது அப்படி நடக்க நான் வாய் விட்டு கிட்டத்தட்ட சொல்லாத குறையாக சொன்ன ஒரு சொல் அது அவ்வளவு சூடாக அப்படியே சொல்லோடவே வந்தங்காட்டி நான் அந்த தருணத்தை நான் சந்தேகப்படவே இல்லை. அது நைஸாகனதான் வந்துச்சு. கைகள் எவ்வளோ நைஸாக இருக்கின்றன வந்தது. அது அவ்வளவு சூடாக ரொம்ப அவ்வளோ உண்மையாக இருக்கும்போது அந்த 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 இடத்துல எனக்கு அந்த மொழி சிக்கலெல்லாம் வரல. நான் ரொம்ப அந்த தருணங்களை ரொம்ப நம்புவேன். ஒரு கவிதை வர்ற தருணம் இருக்குல்ல அந்த தருணம் ஏன் வருது எனக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் இப்போ கூட அது சில சமயங்களில் தவறையும் கூட போயிடுது. ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம கவிதை எழுதுறதுக்கான எந்த உந்துதலும் இல்லாமல் தான் இருக்கும். திடீர்னு ஒரு விஷயம் கிராஸ் ஆகுது நம்ம இது கவிதை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே வந்து நம்ம செய்யறதுக்கான எந்த முனைப்புமே இல்லை. என்னோட கவிதை நான் இப்படி தான் கவிதை செய்கிறேன். அதுக்கு முந்தின வரைக்கும் நான் கவிதை எழுதுங்கிற எந்த திட்டத்தோடையும் இல்லை. ஆனால் திடீர்னு ஒன்று கிராஸ் ஆகுது. அது கவிதையாகவே தான் எனக்கு கிராஸ் ஆகுது. கவிதையாக தான் கிராஸ் ஆகுது. அப்போ அந்த தருணத்தை நான் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தருணம் ஒரு வேலை ஃபெயில் ஆனா அது என்னுடைய ஃபெயில் நான் ஒழுங்காக எழுத முடியும். அந்த தருணத்தை ஒழுங்காக கேட்ச் பண்ணி அல்லது அந்த தருணத்தை எந்த சொல் வழியாக உடத்தோன்றதுல அது ஒரு திட்டம், அதுவும் ஒன்று இருக்காது. அது கிட்டத்தட்ட பாதி நடந்துருது. மீதி பாதி வந்து கவிஞன் தான் வந்து அந்த தருணம் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம் வேறு. நீங்கள் அது கவிதைக்குள் உட்கார்ந்து நீங்கள் ரொம்ப போராடத்தான் வேண்டியது. சில கவிதைகள் தான் வந்து அப்படியே சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்துடும். சில கவிதைகள் வந்து அது ரொம்ப நல்ல தருணம்னு தெரியும். நம்ம தான் வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணுறோம். கடைசியாக நான் எழுதும் ஒரு கவிதை மட்டும் சும்மா ஒரு பையன் அப்படி பந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்படி பந்து போட்டே போகிறேன். சும்மா வெறுங்கை வீசிட்டு பந்து போட்டே போகிறேன். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை நான் எழுதணும்னு சொல்லி வேற ஒரு கவிதை இதே மாதிரி ஒன்று எழுதியிருப்பேன் பந்து போடுற மாதிரியே. ஆனால் இப்படி அது வேற ஒரு போயிடுச்சு. அந்த போயிடுச்சு எழுத வந்தது அதான். ஆனால் இந்த பந்து வருஷமா வெறுங்கையில் பந்து போடுற ஆனந்தம் ஒன்று இருக்குல்ல
அதை எழுதணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். நான் வேற எங்கேயும் ஆஃபீஸில் வேலை திடீர்னு திரும்பும்போது ஒரு முள் வெட்ட வந்த பையன் திடீர்னு பந்து வீசுற மாதிரி அப்படி பண்ணான். அதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் போய் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னல் பார்க்கும்போது ஒரு பையன் வெறுங்கையை சுற்றி கிரிக்கெட் பந்து அப்படி போடுறான். அப்போது எனக்கு அந்த தருணத்தை நான் சந்தேகமே படுறதில்லை. அது கிட்டத்தட்ட வேற எங்கேயும் யாரோ கொடுக்குற மாதிரியான ஒரு தருணமாக இருக்குது. அதனால அந்த ஆங்கில சொற்கள்ங்கிறது கிட்டத்தட்ட அந்த அந்த கவிதையை சூடாராமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சில சமயங்கள் அது தேவையில்லாமல் போயிருந்தானா இருக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்சியஸ் வந்திருக்கு, அப்படி தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி. ஆனால் சில இடங்களில் அது கவிதையோட ஃபீலோட நம்ம போய் முட்டுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த பேப்பர்காராக வருவார், அது ஒரு உறுதியாக இது ஒரு அவுட் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட அவுட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழ் சொல்லாயிருச்சு. அது மாதிரியான ஃபீல் அதை நீங்கள் வேற எப்படி சொல்லுவீங்க? அந்த அவுட் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று, ஒரு உறுதி ஒன்று இருக்கு. வேற நீங்கள் தமிழ் சொல்ல கொண்டு வரும்போது அந்த துள்ளலும் அந்த இதுவும், ஏன்னா நம்ம அந்த சொல்ல நம்ம புழக்கத்தில் இல்லை. ஒரு பேப்பர் கவர் ஒன்று வீசும்போது நான் ஒன்று பிடிச்சிட்டு அது வேற ஏதோ சொல்லி ஒரு அவுட் அப்படிங்கிற சந்தோஷம் ஒன்று வருதுங்கிறத அவுட்டுங்கிற சொல்ல வச்சு தான் சொல்ல முடியும். நீங்கள் அதை வேற ஏதாவது தமிழாக்கும் போது அந்த ஃபீல் மிஸ் ஆயிடுது. அதனால அந்த மாதிரியான தருணங்களை நம்ம ஆங்கில சொல்ல யூஸ் பண்ணுறது பெருசாக தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில சமயம் இப்படி அது என்னோட போயிட்டுலேயே தவறாக போயிருக்கலாம். நீங்கள் சொன்ன டிமாண்டிஸ் வேற இன்னும் நத்திங் ஸ்பெஷல் நத்திங் ஸ்பெஷல் ஒரு வேலை அது இப்போ யோசனை ரொம்ப தேவையில்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போது வேற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். இப்படி அந்த கவிதையோட ஃபீலை, அந்த கவிதையோட சூட ஆறாமல் வச்சுக்கிறதுக்காகத்தான் அந்த ஆங்கில சொற்களுடைய வேறு ஆங்கில சொற்கள் கலந்து எழுதுற ஒரு ஃபேஷன். அப்படி எழுதணும்னா அப்படி எழுதுனா கவிதை புதுசாகிறதுலேன்னு எனக்கு தெரியும். புதுசெல்லாம் ஆகிறதில்ல, இன்னும் அது ரொம்ப கொஞ்சம் கோளாறான கவிதையாக தான் ஆகுதுடைய ஆங்கில சொற்கள் கவிதைக்குள்ள வரனால கவிதை புதுசெல்லாம் ஆகிறதில்ல. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாழ்வின் சிறந்த தருணங்களை எல்லாம் கவிதையாக்கி இருக்கீங்க. சிறந்த ஆட்களை எல்லாம், சிறந்த தருணங்களை எல்லாம், அன்றாடங்களை நீங்கள் அதிகமாக கவிதையாக்குற மாதிரி தெரியல. ஆனால் சமீப காலங்களில் அன்றாடங்களை கவிதையாக்குபவராக இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போ இசையுடைய கவிதையின் தாக்கத்தை இளம் கவிஞர்களில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இப்போ சமகாலத்துடைய கவிதை போக்கு உங்களுடைய கவிதைகள் எதுவும் ஆதிக்கம் செலுத்துதா? அன்றாடங்களை எழுதுகிற மாதிரி சூழலுக்கு வரைங்களா, இல்லை அது உங்களுடைய தன்னியல்பாகவே நடக்குதா? இல்லை, தன்னியல்பாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது புதுசாக எழுதி அது மூலமாக இம்ப்ரெஸ் ஆகி அப்படி எழுதுகிற மாதிரி எனக்கு தெரியல. சிறந்த தருணங்கள் அப்புறம் ஒரு கடத்தில் வேற நீங்கள் சொன்ன சிறந்த தருணங்கள் சாதாரண தருணத்துக்குள்ளே இருந்து ஒரு சிறந்த தருணத்தை உருவாக்க முடியும்னு ஒரு இடத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல சிறந்த தருணங்களை மட்டும் எழுதிட்டு இருக்கிற ஆளாதுங்களா. அப்புறம் சாதாரண தருணத்தில் இருக்கிற சிறந்த கணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது 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 நம்ம மனம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா கணமுமே சாதாரண கணமே ஒன்று இருக்கான்னு தெரியல. அது இடத்துல நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணம் அது அது திரும்ப வாய்க்க முடியாத ஒரு பெரிய என்ன நான் எழுத்துன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கேன். நீ என்னை அப்படி படிச்சிருக்க, திரும்ப என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குற. இது இது சாதாரண தருணமாக என்ன ரைட்டருக்கு நீ அவ்வளோ இதாக படித்து கொண்டு இந்த கொஸ்டினை கேட்குறேன், நான் உட்காந்து இவ்வளோ தூரமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு சாதாரண தருணம் இல்லையே. சாதாரண தருணம் அப்படிங்கிறதே ரொம்ப நம்ம மனம் பூரிப்பாக இருக்கும்போது, நம்ம மனம் பறந்துட்டு இருக்கும்போது சாதாரண தருணம்னு ஒன்றும் இல்லை. நம்ம மனம் தோய்ந்திருக்கும் போது தான் உலகத்தில் அப்படி எல்லாமே இருக்கு. அந்த தோழர்னு ஒரு போயிட்டு இருக்கு. அது நான் இப்போ நான் நினச்சி பார்த்துட்டு சில போயிட்டு எழுதும்போது மட்டும் பார்த்தா நீ கவிக்கண்டா அப்படின்னு அப்படின்னு நானே சொல்லிக்க அப்படி ஒரு போயிட்டு இருக்காது தோழர் அப்படின்னு ஒரு போயிட்டு. அது உலகத்தில் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி கம்யூனிகேஷன். இவன் இப்பவும் மாஸ்டர் எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர்லாம் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இத்தனை வருஷமாக நடந்துகிட்டே இருந்த விஷயம். அவனுக்கு நீ இப்படி சொன்னால் அவன் டீ போட்டு கொடுத்தான்னு அவனோட வேலை போகுது. ஆனால் அவன் அதுக்குள்ளே என்னமோ ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவனுக்கு இது பிடிக்கும்னு அவன் நானும் நீயும் உனக்கும் எனக்கும் பண்ட மாற்று தவிர நீ டீ குடிக்க வந்த நான் டீ போடுறவங்களை தாண்டி ஒன்று இருக்குடான்னு அவன் 2 பேரும் சொல்லிக்கிறான். அவன் 2 பேருமே தெரியாம மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் அவன் அந்த டீ கொண்டு போடுறான். அவன் எதுவுமே சொல்ல அது வெறுமனே அது ஒரு வியாபாரம் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு ஸ்நேகம் அதுக்குள்ள ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் உன்னை தூரத்தில் பார்த்து ஒரு தூரத்திலேயே பார்த்துட்டு நான் நிஜமாவே அந்த கவிதை அப்படியே நடந்தது. நிஜமாவே நான் கண்ணீரோட தான் அந்த கவிதை எழுதுறேன்.
இந்த ஆளுக்கு என்ன இருக்கு, நான் அன்னை அங்கே பார்த்துன்னு சர்க்கரை போடாமல் அப்படி மீடியம் ஸ்டைலும் அப்படி அப்போ ரொம்ப பெக்குலியராக ஒரு மாதிரி சாப்பிட்டுருந்தேன். அப்போ சர்க்கரை கம்மியாக மீடியம் அப்படி ஏதோ ஒன்று கரெக்டாக அதை போட்டு நான் அங்கேருந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் பேக்கரி இருக்குது, நான் ரோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறேன். அப்புறம் இது ஒரு மாதிரி பெயினான காலத்தில் எழுதுன போயிட்டு தான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு மாதிரி கைவிடப்பட்ட மனநிலையில் தான் அன்னைக்கு போனான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கைவிடப்பட்ட மனநிலையில் போகும்போது இன்னொரு மனிதர், யாருன்னே தெரியாத ஒரு மனிதர் நமக்கு வந்து நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக கொண்டு சொல்லிட்டு ஒரு 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 தேநீர் வைக்கும்போது அது இயல்பாகவே மடப்பொத்தாக தான் மாற முடியும். அந்த மாதிரியான அது சாதாரண தன்மை தானே. ஒரு டீ மாஸ்டர் டீ கொண்டு வைக்கிறாங்கிறது என்ன இருக்கு, உனக்கு நீ ரெகுலராக அதுக்கு போகிற இந்த கழுதைக்கு தான் குடிக்கணும், இப்படியும் கூட அந்த தருணத்தை வாசிக்கலாம். இந்த கழுதைக்கு தான் குடிக்கணும்னு தெரியும், அதனால கொண்டு வச்சுன்னா அது சாதாரண தருணம் தான். இவன் எதுக்கு என்ன இவ்வளவு நினைவு வச்சுக்கோணும், இவன் எதுக்கு இப்படி கொண்டு வைக்கணும்னு நினைச்சா அது கவிதைக்கான தருணமாக மாறிடும். பகடி உங்களுடைய கவிதைகளில் ரொம்ப நேர்த்தியாக வெளிப்படுற ஒரு அம்சம். அது உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அளவுக்கு பகடியில் சமகாலத்தில் யாரும் எழுதி அந்த கவிதைகளை நம்ம பார்க்கல. உங்களுடைய நிறைய கவிதைகள் அந்த பகுதி இருக்கு. அந்த பகுதியை நீங்கள் திட்டமிட்டு தான் அந்த வேலையை செய்கிறீங்களா, இல்லை அதுவாகவே உங்களுக்குள்ள இந்த இந்த உணர்வு பகடியாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கவிதை ஆகிருக்காங்க? அதான் ஆக்சுவலாக அது பகடி ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் இருந்தது. அது கவிதையை புதுசாக்குறது அப்படின்னு கவிதைக்கு பெருசாக எந்த மேற்கோளும் எழுதும்போது நமக்கு கவிதை எழுதும்போது எந்த மேற்கோளும் வந்து பெருசாக நமக்கு உதவி பண்ணுறதில்லை. ஆனால் ஒரே ஒரு மேற்கோள் எனக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்ல, அது வந்து கவிதை என்பது பிரிதொன்று இல்லாத புதுமை அப்படிங்கிற ஒரு மேற்கோள். அது கவிதையை புதுசாக்குறதுக்கு அப்படி அது கவிதை பகடி வரும்போது கவிதை கொஞ்சம் புதுசாகுது. நீங்கள் 100 கவிதைக்கு நடுவில் அந்த கவிதை வந்து தனியாக உங்களுக்கு தெரியுது. அப்புறம் வந்து நான் எழுதுற காலத்தில் ஒரே அழுகாட்சி சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படி ஒரு மாதிரி ரொம்ப அழுகாட்சி சத்தமாக இருந்தது. அந்த அழுகாட்சி சத்தம் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு நேர்மையான ஒரு பதில். அப்போ இன்னொரு பதில் வந்து இப்படி அழுகிற அளவுக்கு இந்த வாழ்க்கையில் பெருசாக அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒன்று. இந்த அழுகிற தருணத்துக்கு நிஜமாவே அர்த்தம் இருக்காதுன்னா காலம் கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த தருணத்தை பார்த்து நம்ம திரும்ப அந்த தருணத்தை பார்த்து சிரிக்கிறோம். அப்புறம் அழுகிற தருணத்தோட உண்மைங்கிறது என்ன இருக்கணும்னு தெரியல. ஸோ அது வந்து இயல்பாகவே வந்து வாழ்க்கையில் அவ்வளவு நீ அவ்வளவு பாடுபட்டு தண்ணீர் சிந்தி புலம்பி அழுக வேண்டியது ஒரு இடத்துல அது பெரிய நகைச்சுவை மாதிரி ரொம்ப சாதாரணமாக மாறிட்டு அப்படிங்கும் போது அந்த அழுகையோட அந்த குழப்பத்தோட போய் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணுறதுக்கு அது நீ உனக்கு 6 மாதம் கழிச்சு அது சிரிக்க அந்த விஷயத்தை பார்த்து சிரிக்க தான் போகிறேன். அப்போ நடக்கவே சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் வந்து அப்படி சிரிக்க முடியுமா அப்படிங்கிறது, நடக்க சிரிக்கிறமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அப்படி நடக்க யாராலும் சிரிக்க முடியாது. ஆனால் நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 நாள் அது எழுதலாம், அல்லது நடந்து முடிஞ்சு அப்படி நடக்க உறுதியாக சிரிக்க முடியாது. நான் யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த விஷயம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் குறைய வேண்டியது இருக்குது. அந்த விஷயத்து மேலே நமக்கு ஒரு நிதானம் வர வேண்டியது இருக்குது. இல்லாட்டா அந்த விஷயத்தோட சூடு கொஞ்சம் ஆற வேண்டியது இருக்குது. ஆறும்போது அதை நம்ம வந்து பகடிகளில் கொண்டு வந்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சூட கம்மி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு பதில் நினைக்கிறாரு. அப்படி தான் அது நடக்குது. அப்போது நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறம் ஒரு அலை போல் அது வந்து பகடி எழுதுறது அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம புதுசாக தெரியணும்னு நினச்சோமோ அந்த விஷயமே இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. நிறையா பேர் அது அப்படி தான் வரும். அது ஒன்றும் பிள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நிறையா பேர் எழுதுறதுக்கப்புறம் அது மோஸ்டர் மாதிரியே ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு புதுசுன்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எந்த விஷயம் புதுசுன்னு நினச்சோமோ அந்த விஷயத்தோட அந்த விஷயத்தோட புதுசு எல்லாமே மங்கிருச்சு. நிறைய பேர் எழுதுறது அப்படி ஆயிரம் போல இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றாங்க பெருசாக வேலை இருக்குமா இப்போவும் அப்பப்போ வருது. அது சில போய்ட்ரிஸ் வரத்தான் செய்யுது. அப்போ ரஜினி ரசிகையின் அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சமீபத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது. ரஜினி ரசிகையின் காதல் ஒரு மாதிரி கொஞ்சம் செஞ்ச போயிட்டு இருக்காது. அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையே அதுவே தான். அந்த விஷயமே வந்து பகடிக்கான விஷயமா இப்படி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது வாழ்க்கையை பார்க்கறதுக்கான ஒரு முறை தான். அது நல்ல முறைகளில் ஒன்று வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கான ஒரு மாதிரி குதூகலமான வழிகள் தான்.
வாழ்க்கையை போய் தொடர்றதுக்கான ஒரு மாதிரி குதூகலமான வழி அது. அழுமூஞ்சியோடு போய் தொடராமல் அப்படி போய் தொடர்றதுங்கிறது அது எழுதுக்கும் நிறையா பேர் எழுதலாம். எனக்கு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு அப்படி ஸ்ட்ராங்காக ஆனால் நிறைய பேர் எழுதினாங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறம் அதை தொட்டாங்க அப்படின்னு மோகன் சங்கர் எழுதினாங்க. அது மாதிரி அப்படி ஒரு ஆளுமையாக அப்படி யாராவது வந்தாங்கன்னா எனக்கு தெரியல. 1 2 3 கவிதைகள் வந்தாங்க. அப்புறம் அப்படியே இப்போ கிட்டத்தட்ட அந்த அலையும் முடிஞ்சிச்சு மாதிரி தோணும். இப்போ ஒரு கட்டத்தில் பகடி எல்லாரும் எழுதுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த அலையுமே கூட குறைஞ்சிட்டு மாறுது. அப்போ அந்த பகடி அந்த காலகட்டத்தில் வந்தது உங்கள் வயதும் ஒரு காரணமாக இருக்கலாமா, இளமையும் ஒரு காரணமாக இருக்கலாமா, அந்த வேகம்? இப்போ யோசனை பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த கொஸ்டின் நேரடியாக இது பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ நிறைய நம்ம சீனியரெல்லாம் வந்து ஞானபுத்திரன்லாம் வந்து கடைசி வரைக்கும் அவரோட கடைசி காலம் வரைக்கும் பகடை எழுதிட்டு இருந்தார். நானும் பகடையை முழுசாக கைவிட்டேன் அப்படின்னால உத்தரவாதம் கொடுக்க வரல. எனக்கு இப்போ அது மேலே பெரிய முதல்ல ஒரு கொஞ்சம் கிரேஸ் மாதிரி ஒன்று இருந்தது. இப்போ அது இல்லை. அது ரொம்ப ஒருவேளை அதை முழுச விடக்கூடாதனால தான் என்னுடைய உரைநடைக்குள்ள அது வந்துகிட்டே இருக்கான்னு தெரியல. உரைநடைக்குள்ளே அதை கொண்டு வர்றது நான் பழந்தமிழ் இலக்கியங்களே எழுதும்போது வாசகரை வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணுது. அது படிக்கிறது வந்து பழந்தமிழ் இலக்கியம் படிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காரியம் இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி அதில் ஒரு சின்ன திட்டமிடல் இருக்குது. பகடை எழுதும்போது வாசகர் வந்து கொஞ்சம் நம்ம மனசுக்கு நெருக்கமாக வர்றான், கொஞ்சம் ஃப்ரீயாகிறான், கொஞ்சம் அவனை ஃப்ரீயாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கடினமான பாதிப்புகளை கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோட உரைநடைக்குள்ளே அது நிறையா வருது. வயதுக்குள்ளே இல்லாததுக்கு காரணம் வயது குறைஞ்சிருச்சா அப்படின்னா வயது காரணமாக அப்படி ஆயிடுச்சாங்கிற கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான். ஒரு இளமையில் இருக்கிற துடிப்பு பின்னால் போக குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறது நான் நிறைய எழுதிக்கிட்டேங்கிறதுனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறேன். போதுங்கிற மாதிரி அதுதான் உண்மையான பதில் நினைக்கிறேன். நிறைய எழுதிட்டேன். அது ஒரு டூல் தானே. அந்த டூலை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். திரும்ப அந்த டூலை யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பகடி கவிஞர்னு ஆயிருக்கும்னு ஒரு பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டூலை ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு உங்களுடைய எல்லா கவிதைகளுக்கும் சற்றேறக்குறைய எல்லா கவிதைகளுக்கும் தலைப்பு இருக்கு. தலைப்பு வந்து தனி கவிதையாக ரொம்ப அழகான தலைப்பாக தேர்ந்தெடுக்கிறீங்க. நிறைய கவிஞர்களுக்கு கைவராத ஒரு நுணுக்கம்னு நான் நினைக்கிறது. ஒரு கவிதைக்கு தலைப்பிடுதல், சரியான தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. எப்படி அது நீங்கள் உங்கள் கவிதைகளுக்கெல்லாம் தலைப்பு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை அது ரொம்ப சிரமமான கொஸ்டின் கூட. என்னன்னா அது தலைப்பு வந்து சில சமயம் வந்து கவிதையை வந்து கெடுத்துரும், கவிதையை வந்து விளக்கிடுறோம். அது ரொம்ப சிரமமான கவிதையை விளக்கிடுறோம். அல்லது கவிதையை நம்ம சொல்ல வர்றது வெளியில் எங்காவது போயிடும். அது தேவதாசன்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கும்போது கவிதைக்கு எதுக்கு தலைப்பு ஒன்று வேண்டியது. சில கவிதைகளை வந்து தலைப்பு வந்து அப்கிரேட் பண்ணும். அது கவிதைக்குள்ள டெக்ஸ்ட்டுக்குள்ள சொல்ல முடியாத ஏதோ விஷயத்த தலைப்பு சொல்லும். இந்த தலைப்பும் இந்த கவிதையும் சேர்ந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு அனுபவத்துக்குள்ள கவிதையை கொண்டு போகும். நிறைய சில கவிதைகளுக்கு அது நடக்கிறது இல்லை. நானும் சில சமயம் வேறு என்ன கவிதை நான் கூட ஆம்னா டைட்டில் வச்சுருக்கேன். அது ஆனால் அந்த கவிதை நல்ல கவிதை அதுக்கு. ஆனால் ஏதோ எந்த டைட்டில் வச்சாலும் அது ஏதோ கவிதை விளக்குற மாதிரி அல்லது பழைய டைட்டில் மாதிரி பழைய தன்மை வருது. அது பழைய டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப வேறு ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஆம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு நான் என்னடா டைட்டில் இது ஆம் அப்படிங்கிறது. அதுக்கு நான் அந்த கவிதை படித்து அது ஒன்றா அப்படி ஒன்று அது ஆம் கூட வைக்க வேண்டியதில்லை தான். அது முதல் வரியை கூட வச்சிருக்காரு. ஆனால் தேவதாசன் ஒன்றுமே கிடைச்சின்னா முதல் வரி வச்சுக்கிறாரு. அந்த புக் ஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, திடீர்னு ஒரு கவிதைக்கு நீங்கள் அந்த டைட்டில் இல்லாமல் பிரச்சனை வாசகம் கொஞ்சம் குழப்பம். இன்னும் போன கவிதையோட தொடர்ச்சியா அப்படி ஒரு எல்லாம் குழப்பம் வரும்ல. அதனால டைட்டில்னு ஏதோ ஒரு வடிவம் இருக்கணும். அதனால தேவதாசன் வர்ற முதல் வரியை வச்சுருவார். நான் நடந்து போனேன்னா நான் நடந்து அப்படின்னு இருக்கும் அந்த டைட்டில். அப்போ கீழே வந்து நான் நடந்து போய் கொண்டிருக்கேன் இப்படி பண்ணுவார். நானும் 1 2க்கு அதுக்கு யூஸ் பண்ணேன். அது அப்புறம் சில கவிதைகள் வந்து டைட்டில் வந்து நமக்கு அந்த கவிதையோட டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம சொல்ல முடியாத ஒரு பரிவு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத பரிவு போடுறது. அதை கூட நம்ம டைட்டிலாக இருக்கும். அது வைக்கும்போது அந்த 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 டைட்டிலும் அந்த கவிதையும் சேர்ந்து ஒரு கவிதை ஒரு பூரணமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். சில டைட்டில் வந்து சடங்குக்காக வைக்கிறது தான். ஏதோ டைட்டில் வச்சாகணுமே அப்படிங்கிற ஒரு சடங்குக்காக வைக்கிறது தான். அது ஒரு டைட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு காரியம் தான்.